இடபிள்யூசி சொன்னல எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன், அதுவே தப்பான விஷயம். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கோட்டா கொண்டு வரது தப்பான விஷயம். ஏன்னா இங்க இந்தியாவில் இருக்கிற கோட்டா ரிசர்வேஷன் பார்த்தோன்னா சோசியல் ஜஸ்டிஸ்னு சொல்லுவாங்க, சமூக நீதி. அதனால தான் கோட்டா கொண்டு வந்தாங்க. நீ ஏழை இருக்கிற அதனால வந்து கோட்டா கொண்டு வரல. பணக்காரன் ஒருத்தர் இருக்கான், ஏழையாக இருக்கான், அதனால கோட்டா கொண்டு வர இப்படி பேசப்படுறது. பொதுவாகவே எஸ்சி எஸ்டிக்காரன் வந்து 60 மார்க் எடுத்துட்டா உள்ள போயிடலாம். எம்பிசி பிசிக்காரன் பார்த்தா நாங்கள் 99 மார்க் எடுத்துனா 90 மார்க் எடுத்துட்டா எங்களால் உள்ள போக முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இது முழுக்க ஒரு பொய், வதந்தி. அப்படிலாம் கிடையாது. எஸ்சிக்கும் எஸ்டிக்கும் பிசிக்கும் எம்பிசிக்கும் பார்த்தோன்னா அந்த மார்க் வேரியேஷன் பார்த்தோன்னா எவ்வளோ மார்க் எடுத்தால் நீங்கள் உள்ளே வரலான்றது பெரிய வேரியேஷன் இருக்காது. ஒரு 5 மார்க் 3 மார்க் தான். ஆனால் நிறைய பேர் நினைக்கிறாங்க எஸ்சிக்கு 60 மார்க் எடுத்தால் உள்ள போயிடறானவா, அப்படிலாம் கிடையாது. எனக்கும் வாய்ப்பு வேணும். இப்போ என்னை வந்து சாதியாலும் என்னை வந்து ஒதுக்குறாங்க, மதத்தாலே என்னை வந்து ஒதுக்குறாங்க. என்னாலே வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் படிக்க முடியல, வாய்ப்பும் இல்லை. அதனால நான் வந்து முட்டாள் கிடையாது. எனக்கு நான் வாய்ப்பு இல்லாமல் இருந்தது, சான்ஸ் இல்லாமல் இருந்தது. அவன் படிக்கிறான் போது தான் புட்சாலி கிடையாது. அப்படிங்க அவன் பொதுவாக சமூகத்தில் சொல்லுவாங்க, அவாக்கள் மட்டும் படிப்பானுப்பா, சூப்பராக புட்சாலியாக பண்ணுவான், சொன்னவனே ஃபயர் மாரி வந்து கேட்ச் பண்ணுவான். அப்படிலாம் கிடையாது. அவன் படித்த ஜென்ரேஷன் வேற. அவன் அப்பா படிச்சிருப்பான், தாத்தம் படிச்சிருப்பான், முப்பாட்டம் படிச்சிருப்பான். நம்ம அப்பா அடிமை தானே வேலை செஞ்சுட்டு இருந்தானுவன். ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாம் அப்படி தான் வாழ்ந்தோம். அப்படின்போது அவனையும் நம்மளுக்கு கம்பேர் பண்ணுறது பெரிய வேரியேஷன் இருக்குது. அப்போ நம்மள மாரி ஒரு ஆட்களும் முன்னுக்கு வரணுக்காக தான் கோட்டா ரிசர்வேஷன். எதன் காரணத்தை கொண்டு ஒருத்தனை ஒதுக்குறாங்களோ, சாதியால மதத்தால ஒதுக்குறாங்களோ, அதனால நீ வாட வெளியே அப்படின்னு சொல்லி தான் கோட்டா கொண்டு வந்தது. இதுதான் மெயின் காரணம்.